சேர்மன் ராசாத்தி கிட்ட உதவியாளரா இருந்த மலர் இனியனை ஆபீஸ்ல வச்சு சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு நட்பா மாறி இனியனுக்கு மலர் மேல காதல் வந்திருக்கு. இவர் போய் சொல்றாரு. இனிய சார் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் இன்ன வரைக்கும் இருக்காரு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்க்கட்சி வக்கீல் இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பேசி வழக்கு திசை திருப்ப பாக்குறாரு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். இனியன் இந்த காதல மலர் கிட்ட சொல்லி அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சூழ்நிலை காரணமா மலர் அவசரமா வேற ஒரு பையன் சந்தோஷ்கிறவரை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் இனியனுக்கு தெரிய வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவங்கள வர சொல்லி அங்க நடந்த ஆர்கியூமெண்ட்டையும் சண்டையும் ஒத்துக்க முடியாத இனியன் சந்தோஷ கத்தியால குத்தி கொலை பண்ணிருக்காரு. இதுதான் நடந்த உண்மை. இத மறைக்கிறதுக்காக தேவையில்லாம ஏகாம்பர ஐயா பேரை இழுத்து விட பாக்குறாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இல்ல சார், இல்ல சார், இல்ல. போய் சொல்றாரு சார். அவர் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் சார். தேவையில்லாம அவர் பேரை கெடுக்கிறதுக்கு அவர் மேல பழிய போட்டு குற்றவாளியாக பாக்குறாங்க சார். அந்த ஏகாம்பரம் இன்னும் நிறைய அக்கிரமம் செஞ்சிருக்காரு சார். அந்த சேர்மன் ராசாத்தி மேம் தட்டி கேட்டாங்க. அதனால அவங்கள மிரட்டுறதுக்காகவும் ஒளிச்சு கட்டுறதுக்காகவும் இப்பேற்பட்ட பழிய இனியன் சார் மேல போட்டு சம்பந்தம் இல்லாம என்ன அவர் கூட சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. அவங்க சொல்ற எல்லாமே பொய் 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 பொய். மலர் மலர் மேம் தூக்கு. மலர் மலர் அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு போங்க. அந்த பொண்ணுக்கு தலையில அடிபட்டு இன்னும் அந்த பொண்ணு பூரணமா குணமாகல. அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்டை இந்த கோர்ட்ல சமர்ப்பிச்சிருக்கேன். அதனால யுவர் ஆனர், இப்போ அந்த பொண்ணு உளறத நீங்க வாக்குமூலமா எடுத்துக்காதீங்க. அது மட்டும் இல்ல யுவர் ஆனர், அந்த கொலை நடந்ததா சொல்லப்படுற தேதியில ஏகாம்பர ஐயா ஊர்லயே இல்ல. கட்சி மீட்டிங்காக வெளியூர் போயிருந்தார். அவர் மீட்டிங்ல கலந்துகிட்ட புகைப்படங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. யுவர் ஆனர், இதனால் இந்த கொலையை செய்தது இனியன்தான் என நிரூபணமாகிறது. எனவே தக்க தண்டனையை குற்றவாளிக்கு வழங்கும்படி தங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மாமா, என் வயித்துல இருக்கிற இன்னொரு ஜீவன் கண்டிப்பா நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கும். உங்களை வெளியில கொண்டு வரும். நீங்க தைரியமா போங்க. நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்க ராசாத்தி. மாமா, நான் என்ன தனியாவா இருக்கேன்? என்னை சுத்தி பாசம் காட்ட எல்லாருமே இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். மறுபடியும் சொல்றேன், உங்க பேருக்கு எந்த களங்கமும் வராம நீங்க நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிச்சு அந்த ஏகாம்பரத்தை உள்ள தள்ளாம நான் விட மாட்டேன். மேடம், டைம் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போனோம். சரி ராசாத்தி, பத்திரமா இரு. நான் வரேன். சரி. நான் தான் சொன்னல, உன் புருஷனுக்கு தண்டனை கிடைக்கத்தான் போகுது. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. எனக்கு நீ சாதகமா நடந்துப்பேன்னு சொல்லு.
உன் புருஷனுக்கு பதிலா நான் வேற ஆளை சரண்டராக வச்சு நான் உன் புருஷனை காப்பாத்தி தர்றேன். என்னைக்கும் இந்த ராசாத்தி அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் துணை போக மாட்டான். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்குள்ளேயே இந்த கேஸ்ல நீ ஜெயிச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்ணாத. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும். என்ன ராசாத்தி தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட இருந்த ஒரே ஆதாரம் அந்த மலர் தான். அந்த மலரே இப்ப கருகி போச்சு. புரியல? அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லன்னு டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ராசாத்தி, நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்ட. அந்த ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. கட்டுமா? இல்லங்க, எங்க என்ன ஏத்திட்டு போறீங்க? கைய விடுங்க. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்கன்னா ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வரேன். அம்மா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. சொல்ல போறியா இல்லையா? என்னங்க இது? என்னங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த வீடியோ ஓபன் ஆச்சா இல்லையா? இங்க பாரு, இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். மரியாதையா சொல்லுடா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மேடம், சொல்லிடுறேன் மேடம். வீடியோ ஓபன் ஆச்சு. அதுல ஏகாம்பரம் அந்த பையனை கொலை பண்ற வீடியோ இருந்துச்சு. அத உங்ககிட்ட குடுக்கலன்னு தான் இருந்தேன். உங்க லாயர் கருணாகரன் வந்தாரு. $10 லட்சம் அவரு தர்றேன்னு சொன்னதும் நான் தடுமாறிட்டேன் மேடம். நானும் பினான்சியலா கஷ்டப்பட்டுட்டு தான் மேடம் இருந்தேன். அதனால என் மனசாட்சியை கொண்டுட்டு தான் இந்த தப்பு பண்ண ஒத்துக்கிட்டேன். வீடியோவை வேற மெமரி கார்டுல காப்பி பண்ணி அவருக்கு கொடுத்துட்டேன். உங்க கார்டை டெலீட் பண்ணி கொடுக்க சொன்னாரு. நானும் புத்தி கெட்டு அப்படியே செஞ்சுட்டேன் மேடம். மேடம், பிளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் பண்ணது தப்புதான். என்ன போலீஸ்ல மட்டும் காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். மரியாதையா சொல்லு, உன் சிஸ்டத்துல காப்பி பண்ணியா இல்லையா? இல்ல இளங்கோ, அந்த வீடியோ ஓபன் பண்ணும் போதே அவர் வந்துட்டாரு. அவர் முன்னாடி எதுவும் காப்பி பண்ணி வைக்க முடியல. வச்சுக்கிட்டு யுவர் ஆனர், சந்தோஷை கொன்றது இணையந்தான் என்று ஆதாரபூர்வமாக நிரூபணமாகியிருக்கிறது. அதனால் தகுந்த தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சியங்கள், வீடியோ ஆதாரங்கள் இவைகளை வைத்து பார்க்கும்போது இனியன் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எதிர்த்தரப்பு வக்கீல் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை. அதனால் இனியன் தான் குற்றவாளி என்பது ஊர்ஜிதமாகிறது. ஐயா, ஒரு நிமிஷம். ஐயா, என் மாமா இனியன் இந்த கொலையை செய்யல. உண்மையான குற்றவாளி யாருங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இடத்துல வந்து என்ன உழவு பாக்குறியா?
என்ன நடந்துச்சுங்க? யாரா? என்ன நடந்துச்சு? என்ன சொல்ல வர? சந்தோஷ், இங்க பாரு, என்ன பாரு. நீ ஏகாம்பரம் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு என்பதற்கான முழு ஆதாரமும் இந்த வீடியோ முழுக்க இருக்கிறதால இந்த கொலையை செய்தது ஏகாம்பரம் தான் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது. இருந்தாலும் இதற்கான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் போலீசார் கோர்ட்டில் வந்து சமர்ப்பிக்க வேண்டும். குற்றவாளி ஏகாம்பரத்தை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். இந்த கொலை வழக்கில் இனியன் பெயர் சம்பந்தமில்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது தெரிய வருகிறது. இவருக்கு எதிராக சொல்லப்பட்ட சாட்சியங்கள், வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் செயற்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நிரூபணமாகிறது. அதனால் இந்த வழக்கிலிருந்து இனியனை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. என்ன சார், இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாம வந்தேன்னு சொன்னீங்க? மொத்த தப்பையும் நீங்க பண்ணிட்டு இப்போ ஜெயிலுக்கு போறீங்க பாத்தீங்களா? மிஸ்டர் அரசியல்வாதி, நான் மறுபடியும் சொல்றேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், மறுபடியும் தர்மமே வெல்லும். நான் உள்ள போறேன், ஆனா திரும்ப வருவேன். வரும்போது மிகப்பெரிய அளவுல உன்னை பழி தீப்ப. நீ முதல்ல ஜெயில இருந்து எப்ப வரேன்னு பாப்போம், அப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். படுபாவி படுபாவி, நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. என் பையனை அநியாயமா கொன்னுட்டியே. என் புள்ளைய கொலை பண்ணதும் இல்லாம, சம்பந்தமே இல்லாம இனியன் தம்பி மேல பழிய போட்டு யாரு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அவங்களையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களையே உனக்கு சாதகமா பேச வச்சிட்டியா? நீ எல்லாம் வெளியில இருக்க கூடாது, நீ எல்லாம் உள்ளதான் இருக்கணும். நீ எல்லாம் என்ன ஜென்மையா? ஆமா போலாம் வாங்க. சத்தி, நான் ஜெயிலுக்கு போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரி, வரேங்க. சரிங்க. ரொம்ப நன்றி ஜனனி. நீங்க இல்லாம இப்ப நடந்த எதுவுமே சாத்தியம் இல்ல. மேடம், நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லி என்ன தள்ளி வைக்காதீங்க. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கோங்க. சரி ஜனனி. அம்மாடி, மனமார சொல்றமா, நீ ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் வாழணும். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மா, என்னம்மா நீங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அம்மா, இந்த விஷயத்த மலர் கேட்டானா ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆனா நம்ம போய் மலரை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு அப்படியே இனிய மாமாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போலானா? வாங்க போலாம். இனியா, ராசாத்தி உன்னை வெளியே கொண்டு வர பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. புள்ளத்தாச்சியா இருக்கிற நேரத்துல அதையெல்லாம் மறந்துட்டு ராத்திரி பூரா சரியா தூங்காம சாப்பிடாம அங்க இங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு அவ பட்ட கஷ்டம் இருக்கே. ஆமாண்டா இனியா, அந்த பொல்லாதவன் ஏகாம்பரத்து கூட போராடி அவனை உள்ள தள்ளிட்டு உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தது சாதாரண விஷயம் இல்ல. ராசாத்தி சாதிச்சுட்டா. அத்தை, மாமா, அண்ணன், நீங்க எல்லாரும் இல்லாம நான் மட்டும் இது தனியா பண்ணிடல. உங்க அன்பும் அரவணைப்பும் தான் என்னை இவ்வளவு தூரம் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கு.
மாப்பிள்ள, ராசாத்தி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாமா, நீங்க ஜெயில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஜெயில இருந்ததெல்லாம் கஷ்டமே இல்ல. உங்க எல்லாரையும் பிரிஞ்சு இருந்ததுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இனியா, நடந்ததெல்லாம் மறுபடியும் பேசி வருத்தப்பட வேண்டாம். ராசாத்தி மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்ப கலப்பா இருப்பா. அவளை கூட்டு போய் நல்லபடியா 4 வார்த்தை ஆறுதலா பேசு. ஆமா இனியா. ராசாத்தி, இனியா தெரியுமா, எப்படி இருக்கீங்க? வந்துட்டியாடா? நல்லா இருக்கியா? உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சேன்னு அது நினைச்சு மனசு ரொம்ப நொந்து போய் கிடந்தேன். நான் வேண்டாத கடவுள் இல்ல, எப்படியாவது என் புள்ளைய வெளியில கொண்டு வந்துடணும்னு நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா எங்க எல்லாரையும் விட ராசாத்தி தாண்டா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அதான் நான் வந்துட்டேன்ல, வருத்தப்படாதீங்க பெரியமா. அம்மா, இந்த வீட்டு பக்கமே திரும்ப மாட்டேன்னு வீம்பா போனவ அது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிக்கிறா. எல்லாம் உங்க அத்தை பண்ண வேலைதான். இவ இங்க இருந்து போறதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோம். எல்லாம் வீணா போச்சுடி. இப்ப ஏன் வயிற்றுலயும் கரு உண்டாயிருக்கு. இத வச்சு நீ எப்படி விளையாடுறன்னு மட்டும் பாரு. கண்மணி, இவ இந்த வீட்டுக்கு வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். நீ வந்துட்டேன்னு பாரி தம்பி போன் பண்ணி சொன்னதும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் உன்னை வந்து பாக்கலான்னு கிளம்பும் போதுதான் கண்மணி வாந்தி எடுத்தா. டாக்டர் வந்து நல்ல விஷயம் சொன்னாங்க. வா குமரா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். நீ அப்பாவாக போற. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். டேய், என்னடா நீ தான் அப்பாவாக போற? கண்மணி, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். கண்மணி, குமரா, 2 பேரும் சித்தி சித்தப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க. வா கண்மணி. வாங்க. வாங்க தம்பி. நல்லா இரு குமரா. நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்டா. தேங்க்யூ சித்தப்பா. குமரா, வாழ்த்துக்கள்டா. அழகான சிங்கக்குட்டியை பெத்து என் கையில கொடுக்கணும். நான் வளர்த்துக்கிறேன். பாரு, 2 பேரும் 2வது முறையா தாத்தாவ போறோம். நீங்க தாத்தா ஆக போறீங்க, நானும் அங்கேயும் பாட்டி ஆக போறோம். ராசாத்தி, நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல நானும் கன்சீவ் ஆவேன்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்மணி. நீ கன்சீவ் ஆனதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். அதனால தானே நான் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்தேன். சும்மா சொல்லாத ராசாத்தி. வெளியே சும்மா சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, உள்ளுக்குள்ள உனக்கும் பொறாம இருக்கு. கண்மணி, உனக்கு வேணா அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. ஓ, அப்படியா? நம்பிட்டேன். நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமா ராசாத்தி, நீ எப்பவும் போலதான் இருக்க. ஆனா அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். நான் என்னதான் மாசமா இருந்தாலும் எனக்கு முன்னாடி நீ குழந்தைய பெத்து கொடுக்க போற. அந்த தைரியத்துல தானே இருக்க, அதானே? என்ன கண்மணி, சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நீ கன்சீவ் ஆனதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படியா? இப்ப சொல்றேன், நீ என்னை விட 2 மாசம் முன்னாடி கர்ப்பம் ஆயிருக்கலாம். ஆனா உனக்கு முன்னாடி நான் தான் குழந்தைய பெத்து கொடுப்பேன். ஏ கண்மணி, நீ என்ன சொன்ன? என்னத்த? என்ன சொன்ன கண்மணி? இப்ப சொல்லு, என்ன சொன்ன? உள்ள என்ன மங்க, என்னாச்சு? என்னடி ஆச்சு? ராசாத்தி 2 மாசம் முன்னாடி கர்ப்பமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நான் தான் பிள்ளை பெத்துப்பேன்னு சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கன்சீவான ராசாத்திக்கு முன்னாடி கண்மணி தான் குழந்தை பெத்துக்கு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ராசாத்தி வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வர வைக்க போறாளா இவ? மங்கை, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்தை இதோட விடு.
நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இவ சொன்னதை உங்களை மாதிரி என்னால சாதாரணமாலாம் எடுத்துக்க முடியாது. நாளைக்கு கண்மணியால ராசாத்திக்கு ஏதாவது ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? என்ன மங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டியா? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஏன் மனசு ஆறாது. கன்சீவ் ஆனது தெரிஞ்சு எவ்வளவு சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணலான்னு வந்தோம். இந்த வார்த்தையை கேட்கதான் நான் இங்க வந்தேனா? இங்க பாருங்க, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ஏ கண்மணி, சும்மா இருக்க மாட்டே நீ? உன் வாயை வச்சுக்கிட்டு நீ பேசாம இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? 2 குடும்பமும் கொஞ்ச நேரம் ஒன்னா சந்தோஷமா இருந்தோம், அது உனக்கு பொறுக்கல இல்ல? மங்க, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா, விடு. புனிதா, நீ போய் சாப்பாடு எடுத்து வை. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வேண்டாம், இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அப்புறம் எப்படி சாப்பிடுறது? நாங்க இப்ப கிளம்புறோம். அத்தை, என்ன அத்தை? ராசாத்தி, நாம இப்ப கிளம்புறோம். சரி மங்க, நீ இந்த அளவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ராசாத்தி, நான் வரேன். என்ன பாரு? சரியா, நான் கிளம்புறேன். பரம்பரையா கண்மணி, உன் வாயை வச்சுக்கிட்டு எப்பதான் சும்மா இருக்க போறீங்க தெரியல. இப்படி எல்லாத்துலயும் ராசத்தி என்னை கூட போட்டி போட்டுட்டு தான் இருப்பீங்களா? ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ தெரியல. அம்மா, இவ என்ன வீட்டுக்கு வர வச்சது அன்பா நடந்துகிட்டதை பார்த்து இவ திருந்திட்டான்னு நினைச்சீங்கல்ல? நாய்வால் நிமித்த முடியாதுமா. கண்மணி, பேசிட்டு இருக்க. இங்க பாரு கண்மணி, இப்ப நீ கன்சீவா இருக்கான்னு பாக்குறேன். இல்லன்னா நீ சொன்ன வார்த்தைக்கு உன்னை கொன்னே போட்டுருவேன். மாப்ள, என் பொண்ணு என்ன தப்பா சொல்லிட்டா? உள்ளது தானே சொன்னா. நீங்க என் பொண்ணு கூட ஒழுங்கா இருந்திருந்தா இவ்ளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்க மாட்டா. அம்மா, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். அத்தை, நான் கேட்டது உங்களுக்கு புரியுதுல்ல? சொல்லுங்க அத்தை, இந்த வீட்டோட மூத்த வாரிசா உங்க சொந்த மகன் பெத்தெடுத்த பேரனாதான் இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? சொல்லுங்க அத்தை. நீங்க நினைச்சது தப்பா ரைட்டாங்கிறது முக்கியம் இல்ல. ராசாத்தி இன்னைக்கு முன்னாடியே குழந்தை பெத்துப்பேன்னு சொல்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அது எப்படி முடியும்? இப்பவும் சொல்றேன், அந்த ராசாத்திக்கு முன்னாடி நான் குழந்தைய பெத்து எடுப்பேன். என் புள்ளதான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா இருக்க போறான். உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. ஏய் கண்மணி, இங்க பாரு, நீ கண்டதையும் பேசி அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காது. அம்மா, நீங்க போங்கம்மா. இல்லைன்னா அப்படிதான் தேவையில்லாத விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பான். என்னங்க, என்ன பேசுறீங்க? நான் இந்த வீட்டோட கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, வாரிசு எல்லாம் அத்தைக்கு தான் முன்னுரிமை தரணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் அதைத்தான் புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஏய், இங்க பாரு, இது நாள் வரைக்கும் எல்லாரும் பிரிஞ்சுதான் இருந்தோம். இப்ப நமக்கு குழந்தை பிறக்க போதுன்னு எல்லாரும் கொண்டாடுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீ என்ன வர வச்சதே டிராமான்னு இப்பதாண்டி புரியுது. நீ பண்றத பார்த்தா உனக்கு குழந்தை முக்கியமா இருக்க மாதிரி தெரியல. இந்த வீட்ல யாரு பெரியவங்களா இருக்கணும்னு முக்கியமா பாக்குறேன். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் உங்களுக்கும் சேர்த்துதான் பேசுறேன். பாரி மாமாவுக்கும் இனியனுக்கும் உள்ள மரியாதை உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த ஊர்ல இருக்கா? ஏதோ அத்தை ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம குடும்பம் தப்பிச்சுது. இல்ல எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு சேவகம் பண்ணிட்டே தான் இருக்கணும். அம்மா தாயே, நீ எதுவும் பேசாத. உன் நாக்குல விஷத்தை தடவிட்டு பேசி பேசி மிச்சம் இருக்க நிம்மதியும் கெடுத்துறாத. இங்க பாரு, நீ என்னதான் தூபம் போட்டாலும் உன் பேச்சுக்கு மயங்குற ஆள் நான் கிடையாது. என்ன ஆள விடு.
அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு தோணுது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற இடம், வேலைக்கு சாப்பாடு, நல்ல உடை இருந்தா மட்டும் பத்தாது. சுத்தி இருக்கிறவங்க நம்மள எப்படி பாக்குறாங்க, எப்படி நடத்துறாங்க, எப்படி நம்மள மதிக்கிறாங்க அப்படிங்கறது முக்கியம். இது வரைக்கும் நீங்க சொல்றதா இந்த வீட்ல உள்ளவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். ஆனா அந்த ராசாத்தி முத வாரிசை பெத்து கொடுத்துட்டான்னா முன்னுரிமை மங்காத்தைக்கு போயிடும். நீங்க என்னதான் நம்ம வீட்டு புள்ளன்னு நினைச்சாலும் அது உங்க சொந்த மகனுக்கு பிறக்கிற வாரிசுக்கு ஈடாகாது. கண்மணி சொல்றதும் சரியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. அவ சொல்ற மாதிரி இந்த வீட்டுக்கு மூத்தவ நான் தான். என் பையன் குமர மூலமா வர வாரிசுதான் எனக்கும் வாரிசா இருக்க முடியும். கண்மணி சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ராசாத்தி தான் முதல்ல கன்சீவ் ஆயிருக்கா. அப்படி இருக்கும்போது கண்மணியால எப்படி ராசாத்திக்கு முன்னாடி குழந்தை பெத்து தர முடியும்? முதல்ல பிறக்கிற குழந்தைதான் மூத்த வாரிசு. கண்மணி வேற ஏதாவது பிளான் பண்றாளா? கடவுளே, நான் யாரத்தான் நம்புறது? ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு கூட தெரியல. ஏன்னா நான்லாம் ஒரு சாதாரண மனித பிறவி. கண்மணிக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா ராசாத்திக்கு முன்னாடி கண்மணியால எப்படி குழந்தை பெத்து தர முடியும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கண்மணி ஏதாவது பிளான் பண்ண போறாளா? இல்ல எனக்கு கண்மணி மேல வந்திருக்கிற சந்தேகம் தப்பானதா? கடவுளே, இனிமே நடக்க போற எல்லா விஷயங்களையும் நீதான் துணையா இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இப்பெல்லாம் குழந்தை வயித்துல இருக்கும் போதே படிக்கிறதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஸ்கூல் இருக்கு தெரியுமா? அப்படியா? உண்மையாவா? ஆமா. இப்ப அதே வெளியில இருந்து சொல்ற பாடத்தை வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையால புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அப்படி இருக்கிறப்ப உனக்குள்ள இருக்கிற குழந்தை உன்னோட உணர்வை பிரதிபலிக்காதா? சரி மாமா, இனிமே நான் வருத்தப்படல, சந்தோஷமா இருப்பேன். சரி, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ தூங்கு. கண்மணி சொன்ன வார்த்தை ராசாத்தி மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதை மறந்து சகஜ நிலைக்கு அவ வரணும்னா அதுக்கு நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும். என்னமா நீ ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துட்டு இருக்க? நீ என்னடா இப்படி செல்ல புடுங்குற?
அதை விட முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல பதில் சொல்லு. உனக்கு என்னமா தெரியணும்? ஏற்கனவே நான் கேட்டேன், நீ பதில் சொல்லல. இப்ப வச்ச சொல்லு. ராசாத்தி கிட்ட சவால் விட்டல்ல, உனக்கு முன்னாடி குழந்தைய பெத்து பெண்ணு, அது எப்படி சாத்தியம்? அத சொல்லு. இதுதான் உன் சந்தேகமா? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ராசாத்தி கன்சீவ் ஆகி 2 மாசம் ஆகுது. அவளுக்கு 10வது மாசம் குழந்தை பிறக்கும் போது எனக்கு 8 மாசம் ஆகும். இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. உனக்கு எப்படி ராசாத்திக்கு முன்னாடி குழந்தை பிறக்கும்? அத சொல்லு. அவ குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்ல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என் குழந்தை இந்த பூமியில தவழும். ஜாதகம் பார்த்து எல்லா நட்சத்திரமும் கிரகங்களும் உச்சமா இருக்கிற நேரம் பார்த்து என் குழந்தைய சிசேரியன் பண்ணி எடுத்துருவேன். என்னடி சொல்ற? 8 மாசத்துல சிசேரியன் பண்ணி எடுத்தா அத குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தைன்னு தானே சொல்வாங்க. அது மட்டும் இல்லாம குறப்பிரசவத்துல குழந்தைய வெளியில எடுத்தா குழந்தைக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. புரிஞ்சுக்க கண்மணி. மா, அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் வசதிக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு குழந்தை 8 மாசத்துல நல்ல வளர்ச்சி அடைந்த குழந்தை மாதிரியா தான் இருக்கும். வெளியே எடுத்ததும் இன்குபேட்டர்ல வச்சிருவாங்க. அப்புறம் அது எல்லா குழந்தைங்க மாதிரி ஆயிடும். இன்னும் சொல்ல போனா 10 மாசம் முழுசா எந்த குழந்தையும் அம்மா வயித்துல இருக்கிறதே இல்ல. அப்போ ஆபத்து எதுவும் இருக்காதுன்னு சொல்றியா? கண்மணி, எப்படி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற? அந்த ராசாத்திய ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் தான். சரி, இத ஆஃப் பண்ணிடுறேன். நீ மூடி வச்சிரு. ராசாத்தி வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். என்ன? அம்மா குடுமா, நான் எடுத்துட்டு போய் கொடுக்கறேன். நானே என் மருமகளுக்கு கொடுக்கறேன். நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. ஆமாண்டி. கண்மணி கண்மணி, நீ உட்காரு, நீ உட்காரு, எந்திரிக்காத, உட்காரு. என்ன சம்பந்தி இது? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி. கண்மணிக்கு சூப்பு வைக்கிறதுக்காக அவரை நெஞ்செலும்பு வாங்கிட்டு வர சொன்னேன். அதான் சூப்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். முன்னெல்லாம் ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டா, இப்போ சூப்பு வச்சு கொண்டு வந்திருக்கா. எல்லாம் வாரிசு பண்ற வேலை. பாத்தியா கண்மணி உன் மாமியார? அந்த குண்டச்சிக்கு சேர்த்து சூப் வச்சிருக்கா. ஏன் அவளுக்கு சூப் வைக்கதான் அவ மாமியார் மங்க இருக்காள்ல. அப்புறம் என்ன இவளுக்கு ரொம்ப அக்கறை. ஏன் கண்மணி, நாமளும் ராசாத்திக்கு எதிரா எத்தனை பிளான் போட்டோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இப்ப அவ குழந்தை உண்டான உடனே உன் மாமியாக்காரி அப்படியே ராசாத்தி பக்கம் சாஞ்சிட்டா. இவளை நம்பவே முடியலடி. திடீர்னு இப்படி அந்த குண்டச்சி மேல பாசத்தை கொட்டுறா. கொட்டட்டும் கொட்டட்டும், இன்னும் எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்கிறேன். மங்க, மங்க, அக்கா வாங்க. பாட்டி வாங்க. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க. எப்படி இருக்க ராசாத்தி? நல்லா இருக்கேன். வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? வாயினியா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு பெரியமா. நீங்க எப்படி இருக்கீங்க? வாங்க தம்பி, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? என்னக்கா இவ்ளோ தூரம் வந்திருக்கீங்க? சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே வந்திருப்போம்ல. என்ன மங்க, என்ன பேசுற நீ? ராசாத்தி புள்ள தாச்சு பொண்ணு, அவளை எப்படி அங்கேயும் இங்கேயும் அலைய விடுறது? அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். காரை டிரைவர் ஓட்ட போறா, நான் உட்கார்ந்து வர போறேன். இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அண்ணே, அதெல்லாம் சரி. என்ன விசேஷம்னு சொன்னீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. என்ன தம்பி, நம்ம வீட்ல 2 பேரு நம்ம வீட்டு வாரிச சுமந்துட்டு இருக்காங்கல்ல.
அதை விட வேற என்ன விசேஷம் இருக்க போகுது? அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கணும்ல. அப்பதானே பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமா திடகார்த்தமா இருக்கும். அதுக்குதான் நெஞ்செலும்பு வாங்கி சூப்பு வச்சேன். சரி சரி, குழந்தை இலக்கியாவுக்கு கொடுக்கலாம்ல. இந்தா பொண்ணி, இலக்கியாவுக்கு கொடு. இல்லக்கா, இலக்கியாவும் சாப்பிடறதில்ல. சரி மங்க. ராசாத்தி, நான் அடுத்த முறை வரும்போது உனக்கு வெஜிடபிள் சூப் செஞ்சு கொண்டு வரேன். மங்க, இங்க பாரு, டாக்டர் அசைவம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக ராசாத்திய பட்னி போட்டுறாத. நிறைய பழங்கள் வாங்கி கொடு, காய்கறி வாங்கி நிறைய செஞ்சு கொடு. சரியா? சரிக்கா, கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். அப்புறம் அக்கா, நீங்க ராசாத்திக்காக ஆசாசியா செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. நான் இப்படி சொன்னேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. சே, அப்படியெல்லாம் இல்ல மங்க. நமக்கு ராசாத்தியோட ஹெல்த் தான் முக்கியம். அவ சந்தோஷமா இருந்தாதான் குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். சரி, நான் அப்ப போயிட்டு வரேன். சரிக்கா. வர ராசாத்தி, வரேன். இனியா பாத்துக்க. நான் வரேன் மங்க. என்ன மங்கை, என்ன நடக்குதுங்க? வீட்டுல சிக்கன் குழம்பு முட்டை பொரியல் பண்ணி வச்சுட்டு நாங்கெல்லாம் சைவம்னு சொல்ற. அண்ணி ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்த சூப்ப வேண்டான்னு சொல்லி அனுப்புற. அவங்க எவ்வளவு வருத்தமா போறாங்க. ஆமாமா, என்னாச்சு உங்களுக்கு? ஏமா இப்படி பண்ணீங்க? பெரியம்மா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்கன்னு பாத்தீங்கல்ல? மங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே வந்துட்டேன் இனியா. நான் பேக வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன். பேக மறந்துட்டு போனது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லனா மங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமே போயிருக்கோம்ல. அக்கா, என்ன மங்க, நான் ராசாத்திக்காக சமைச்சு கொண்டு வந்த சூப்புல கண்மணி ஏதாவது கலந்திருப்பா, அது நான் தெரியாம கொண்டு வந்திருப்பேன் நீ நினைச்சியா? ஐயோ அக்கா, நான் உங்களை சங்கடப்படுத்தணும்னு இத சொல்லல. கண்மணி அந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. அது தெரியாம நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்னு தான் சொன்னேன். மத்தபடி உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அது எப்படி மங்க? நான் தான் இத முழுக்க முழுக்க என் கையாலே சமைச்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது கண்மணி எப்படி எதையாவது கலக்க முடியும்? அக்கா, நீங்க வரும்போது ராசாத்தி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க? ஆமா, சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால என்ன? அதுவும் இல்லாம கண்மணி இப்படி எதையாவது பண்றதில்ல, அவளுக்கு என்ன லாபம் இருக்கு? அக்கா, கண்மணிய பத்தி இன்னும் உங்களுக்கு சரியா தெரியல. அவ சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லணும்னா, இந்த சூப்ல எதுவுமே கலக்கலனாலும் கூட அவ கண்டு பட்டாலே போதும். ராசாத்தி, வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டான்னு சொல்றேன்ல. அத்தை, நீங்க மனசார உங்க கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. உங்க மனசு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. எனக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. அதையும் மீறி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க இருக்கீங்கல்ல என்ன பாத்துக்க. அத்தை, உங்க பேச்சு மீறி நடந்துக்கிறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அத்தை ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க மனசை காயப்படுத்த நான் விரும்பல. அண்ணே, இந்த சூப்பை வேற பாத்திரத்துல மாத்திட்டு கொண்டு வந்துருங்க. சரி.
நான் வேணா மாமாக்கு போன் போடட்டுமா? யாராவது தெரியாதவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்களா என்ன? ஏன் கண்மணி இப்படி படுத்துற? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்லதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு தோணுது. சொல்லுங்க அத்தை. என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அத்தை? நான் என்ன அப்படியே அவங்க கிட்ட பழகுறேன்? ஏன் சம்பந்தி, கண்மணிக்கு உங்க மேல உசுராச்சே. உங்களுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்க முடியாது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்ல. நான் சூப் எடுத்துக்கிட்டு ராசாத்தி வீட்டுக்கு கொண்டு போனேன். ஆனா அத மங்க குடிக்க வேண்டான்னு தடுத்துட்டா. ஐயோ, என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, நான் எவ்வளவு ஆசாசியா செஞ்சு கொண்டு போனேன். அக்காவை நான் தப்பா நினைக்கவே இல்ல. ஆனா அந்த கண்மணி பொல்லாதவ. அக்கா செஞ்சு கொண்டு வந்த சூப்ல அக்காவுக்கு தெரியாம அந்த கண்மணி ஏதாவது கலந்து கொடுத்திருந்தா, அதை சாப்பிட்டுட்டு ராசாத்திக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது குழந்தை தானே பாதிக்கும். மங்கத்தை எப்பவுமே அவங்க குடும்பத்தை தனியா தான் பாக்குறாங்க. அது தெரியாம நீங்க ராசாத்திக்கு பிறக்க போறதுதான் மூத்த வாரிசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் இனியா மங்காத்தையோட சொந்த புள்ள. அதனால நீங்க ராசாத்திக்கு பிறக்க போற குழந்தைய சொந்தம் கொண்டாட முடியாது. எப்படி பார்த்தாலும் எனக்கும் உங்க புள்ளைக்கும் வரப்போற வாரிசு தான் நம்ம வீட்டு வாரிசு. அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஆமா சம்பந்தி, என் பொண்ணு சொல்றதுதான் சரி. அது தெரியாம பாவம் நீங்க சூப்பெல்லாம் கொடுத்து இப்படி அசிங்கப்பட்டு வந்திருக்கீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருமா. அத்தை, என்னதான் ராசாத்தி மேல உரிமை எடுத்துக்கிட்டாலும் மங்கத்தை தான் அவ மாமியார். அத மனசுல வச்சுக்கோங்க. ஆமா அத்தை, இனியன நீங்க புள்ளன்னு சொன்னாலும் அவனை பெத்த தாய் மங்கத்தை தான். அப்புறம் என்ன, எப்பவுமே அவங்க குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேற. அப்படின்னு தான் மங்கத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன் அத்தை, அவங்க வேற நாம வேற. உடைஞ்சது உடைஞ்சதுதான். அதை எப்பவும் மங்கத்தை ஒட்ட விடவே மாட்டாங்க. இத நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே இனியன நான் வளர்த்த புள்ளன்னு நீங்க உரிமை கொண்டாடுற மாதிரி அவங்க மருமக ராசாத்தி மேலையும் அவளுக்கு பிறக்க போற குழந்தை மேலையும் நீங்க முழு உரிமை எடுத்துக்குவீங்களோன்னு மங்கத்தை அந்த டிராமாவை போடுறாங்க. ஆமா அத்தை, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க வேற நாம வேற. அம்மா, ஐயோ, அம்மா, ராசாத்தி, ஏய், என்னாச்சு? மாமா, வயிறு வலிக்குது மாமா, தாங்க முடியல. ஆமா மாமா, நானும் வெந்தய தண்ணி அது இதுன்னு எல்லாம் குடிச்சு பார்த்துட்டேன், ஆனாலும் வலி குறையல. இரு, அப்படியே நாம கூட்டு வரேன். கொஞ்சம் பொறுத்து, இதை வந்துடுறேன். மா, அம்மா, மா, அம்மா, அத்தை. என்னாச்சு நீயா? என்ன மாப்ள, நீ எப்படி பதட்டமா கூப்பிடுறீங்க?
வயிறு வலிக்குதுங்கறா. என்ன வயித்து வலியா? ரசதி 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 என்னாச்சு? என்ன பண்ணுற? என்னாச்சுமா? வயிறு வலிக்குதா அத்தை? ஐயோ இந்த தண்ணி குடி. தண்ணி குடிச்சிட்டா அத்தை. அதுக்கப்புறம் தான் வயிறு ரொம்ப வலிக்குது. வெந்தயம். இது சூட்டு வலியா இருக்கும். நான் போய் வெந்தயம் எடுத்துட்டு வரேன். அண்ணி, அதையும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். வலி தாங்க முடியல. ஐயோ ஐயோ ரசதி என்ன என்ன பண்ணுது? என்னம்மா? ஐயோ என்ன? அத்தை, எனக்கு வலி அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், மரகதக்கா கொண்டு வந்த சூப்பா குடிக்க வேண்டான்னு. நீ கேட்டியா? அம்மா இப்ப எதுக்குமா அதை பத்தி தேவையில்லாம பேசுறீங்க? பெரியம்மா அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா. ஐயோ இனியா, அக்கா நல்லவங்கதான். அந்த கண்மணி பொல்லாதவ. அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. இப்ப பாரு வலிக்குதுல. யார் வலி தாங்குறது? ஏய் கண்மணி, உன் மாமியாக்காரி வந்துட்டாடி. சரி நீ போய் கூட்டிட்டு வாமா, நான் போட்டோவை மாத்தி வைக்கிறேன். சரி சரி மாத்தி வை. சமந்தி சமந்தி சமந்தி. என்ன? கண்மணி ரூம்ல உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப அதுக்கு என்ன? யாரும் பண்ணாத பெரிய அதிசயமா என்ன? தியானம் பண்ணா மனசுக்கு ரொம்ப நல்லதுதான், பண்ணட்டும். சமந்தி, கண்மணி தியானம் பண்ற அழக பாத்தீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. வாங்க வந்து பாருங்க. விடுங்களா சமந்தி? ஐயோ சமந்தி வாங்க சமந்தி, வாங்க 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 வாங்க. சமந்தி வாங்க வாங்க பாருங்க சமந்தி. ஏன் போட்டோவை வச்சு கண்மணி ஏன் தியானம் பண்றா? சமந்தி, அது உங்களை மாதிரி அழகான குழந்தை பிறக்கணும்னு உங்க போட்டோவை வச்சு தியானம் பண்றா. நீங்க என்ன சொல்றீங்க சமந்தி? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஆமா சமந்தி, ஆனா எனக்கு அவ்வளவா சொல்ல தெரியல. கண்மணிய நல்லா சொல்லுவா. கண்மணிமா கண்மணிமா, அப்படியே மெதுவா கண்ணை திறந்து யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்கத்த. என்ன கண்மணி, என்னோட போட்டோ வச்சு தியானம் பண்ணிட்டு இருக்க? அத்தை, குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி யார மாதிரி குழந்தை பொறுக்கணுமோ அவங்க போட்டோவை வச்சு அவங்க முகத்தை ஒரு 2 நிமிஷம் பார்த்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணா அப்போ அவங்களோட முகம் கண் முன்னாடி தெரியும். அப்படி தினமும் பார்த்தோம்னா பொறுக்கிற குழந்தை அவங்கள மாதிரியே பொறுக்குமா. அது சரி கண்மணி, நீ எதுக்கு என்னோட போட்டோவை பார்த்து தியானம் பண்ற? அது சரி அத்தை, எனக்கு உங்களை தவிர வேற யாருமே முக்கியம் இல்ல. உங்களை எங்க அம்மாவை விட வசதியா நினைக்கிறேன்.